இது பண்றதுக்கு இதோ நான் தான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்கு. வெல்கம் டு தேஜா சிட்டிகள். நான் உங்கள் தேஜா. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ரோட்ல வந்து ஃபாஸ்டா போறாங்க பாருங்க. இந்த ரோட்ல அப்புறமா இது மாதிரி ஸ்லோவா தான் போகணும். இது மாதிரி பைக்கெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்டா போறது இல்ல. இந்த கேடிஎம் இந்த 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டாங்களே அவங்கதான் ஃபாஸ்டாவே போகுது. அது யாருமே ஃபாஸ்டா போறதில்ல, எல்லாரும் ஸ்லோவா தான் போறாங்க. அட்வைஸ் பண்ணாங்க. அட்வைஸ் பண்ண யார்தான் கேக்குறாங்க? அட்வைஸ் பண்ற நீ என்ன சொல்றாங்கன்னா நாங்களாம் கேட்க மாட்டோம், நாங்க ஃபாஸ்டா தான் போறோம். அட்வைஸ் பண்ண என்ன சொல்ல முடியாது. சொன்னா என்ன சொல்றாங்க? முதல்ல நிக்கணும், அவன் ஃபாஸ்டா போறாங்க. மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாரும் சொந்தக்காரங்க எங்க போச்சு உள்ள போய் மாட்டிக்கிச்சு. அவங்கள சொன்னா என்னதான் சொல்றாங்க? அப்படி கேட்கலன்னா அவங்க மட்டும் போய் விழுந்தாங்கன்னா ஒண்ணு இல்ல, அவங்க போய் விழும்போது வேற யாராவது சின்ன குழந்தைங்க வயசானவங்க அவங்க வீட்டுக்கு ஆபத்து வருவாங்க. ஆனா ஆனா இது மாதிரி இருக்கு பாருங்க. இது மாதிரி என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? நான் ஆக்ஷன் எடுக்கலாம்னா ஊர் தலைவருக்கே சொல்லி அவரே திட்டினாலும் அவங்க எல்லாம் உருப்படவே மாட்டாங்க. எடுக்கலாம், ஆனா கேட்க மாட்டாங்களே. ஸ்கூல் வேன் வந்தா கூட யாருமே மதிக்கிறது இல்ல. அந்த வேற என்ன ஐடியா பண்றது? அது கேட்கலன்னு சொல்லும் போது வேற என்ன ஐடியா பண்ணலாம்? வேகத்தடை போட்டாலும் வீலிங்கே அடிக்கிறேன். ஆனா நான் ஃபாஸ்டா தான் போவேன். 10 மீட்டருக்கு ஒரு வேகத்தடையா? அப்படி போனா என்ன பண்ணலாம்? அதுக்கு 40 கிலோமீட்டருக்கு மேல போற மாதிரி பைக் தயார் பண்ணக்கூடாது. இது நல்லா இருக்கும். பைக்கே இருக்க கூடாது. ரேஸ் பைக்கா? அத பண்ண கூடாது நம்ம நாட்டுல இல்ல, எல்லா நாட்டுலயும் பண்ண கூடாது. அது மாதிரி இல்ல, இந்த ரூல்ஸ் போடணும். இந்த சிங்கப்பூர்ல எல்லாம் ரூல்ஸ் போடுவாங்களே. சிங்கப்பூர்ல இந்த 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல போனா இது மாதிரி ஃபைன். அது மாதிரி போட்டாச்சும் கேட்பாங்க. ஏதாச்சும் போலீஸ் கேட்க வேண்டியதுதான். எல்லாம் அந்த கேமரா இருக்குல்ல, வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து பார்த்து யாரு வேகமா போறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஃபைன் போடலாம்ல. கேமரா அங்கங்க மாட்டி வைக்கணும். அதுக்கு இல்ல பைக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல யாராச்சும் கொடுப்பாங்களா? மாவட்ட ஆட்சியர் கிட்ட கொடுக்கலாம். கொடுக்கலாம். அது இங்க இருக்காங்களா முடியாத இது யாரு அமைச்சர் யாரு? சிந்து அவங்க கிட்ட கொடுக்கலாம். அவங்க கிட்ட கொடுத்தா கூட அவங்க பாத்துப்பாங்கல்ல. சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். நம்மதான் சொல்லலாம். நம்ம சொல்லலாம் அப்படியே நம்மளுக்கு எப்படி அவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம சொல்றது இது மாதிரி வந்து இது மாதிரி இருக்குன்னு ஒரு வீடியோ வச்சு போடலாம். அப்பவாச்சும் அவங்களுக்கு தெரியும்ல. இந்த ஒரு பொண்ணு வந்து இந்த டேங்க் இப்படி இருக்கு, இங்க பக்கத்து ஸ்கூல் ஜோன் அப்படின்னு போட்டது அன்னைக்கு அடுத்த நாளே வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல. ஆமா, இது வில்லேஜ் இடம்ல. வில்லேஜ் இவ்வளவு அது பாருங்க. அங்க
அங்க எத்தனை பசங்க எல்லாம் வராங்க ஆனா எவ்வளவு ஃபாஸ்ட் அங்க பாருங்க இவங்க வராங்க குட்டி குட்டி பாப்பாங்களா சைக்கிள் கூட ஓட்டின்னு வராங்க அத கூட மதிக்காம அப்படியே வராங்க நான் இந்த பைக் ரைடர்ஸ் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இதுவும் இல்லை யோசிக்கிற திறன் இல்லை அந்த குட்டி பாப்பா வருது இல்ல விட்டா அத கூட சிந்திக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் சிந்திக்கவே மாட்டாங்க நான் போவேன் நான் சீன் போடுவேன் நான் போவேன் அவ்வளவுதான் யாருமே சிந்தி